வழக்கம் போல் 10 பைசா பிரோஜனம் இல்லாத கதையை எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே காற்று வாக்கில் மணத்தக்காளி செடி வீட்டிலே வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அப்படியே என் மண்டைக்குள்ளே முழு நீல படம் ஓட்டிக்கிட்டு இருந்து, ஏன்னா அது குட்டியோண்டு இருக்கும், அப்படியே வாயில் போட்டுக்கலாம், அதை காய வச்சு குழம்புனா வைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படின்னா நம்ம சாப்பிட்றதே இல்லையே, நம்ம பாரம்பரிய சமையல் என்ன ஆகுறது எனக்குள்ளேயே ஒரு திடுக்கிடும் கேள்வி. அதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியே சுண்டு வத்த குழம்பும் கெட்டி பருப்பும் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஸ்ட்ராங்காக கத்தி வைக்கானே தெரில, ஒன்று கண்ணன்னு ஒரு வெட்டுற கத்தி வச்சுருந்தேன், உடஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி நான் எதுக்கு மீனை பொரிச்சேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் நம்மளை மாதிரியே நம்ம அம்மாவும் எல்லா குழம்புக்கும் ஒரே பொடி தான் போடுறாங்க போல நினைச்சேன். ஆனால் இல்லை, எல்லா குழம்புக்கும் அப்பப்போ ஒரு பொடியை வறுத்து அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கும் அப்படி சொன்னாங்களோ, அதனாலேயே ஒரே வீடெல்லாம் மனம். வீட்டில் இவ்வளோத்தையும் பண்ணதுனால ரொம்ப டயர்டாயிட்டு நல்லதொரு முட்டை தோசை வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் காலையில் ஊர் சமையல் பாரம்பரியம்னு வியாக்கியானம் பேசிட்டு குழம்பு தட்டில் ஊற்றுனது தான். இப்போ நீ தூர போகலாம் அப்படின்னு சொல்லி சுண்டுவத்தில் ஒதுக்கி வச்சுட்டு மித்தது எல்லாத்தையும் பருப்போட பசஞ்சு சாப்பிட்டு பார்த்தா என்ன அமிர்தம். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டால் லேட் ஆகிட்டுன்னு வெளியே சாப்பிட்டாங்க. ஒருவேளை பிளானாக இருக்குமோன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்.